வணக்கம். விநாயக பெருமான் அருளால் ரிஷபராசினியர்களுக்கு நிறைய நன்மைகள், சந்தோஷம், மகிழ்ச்சி, நோய் இருந்தால் நோய் விலகட்டும், கடன் இருந்தால் கடன் விலக விநாயக பெருமான் அருள் புரியட்டும். விசுவாவசு வருடம் ஆடி மாதம் 6ஆம் நாள், மிருகசீரிஷ நட்சத்திரம், துவாதசி திதி, அமிர்த யோகம். விருச்சிக ராசினியர்களுக்கு உங்கள் இல்லத்தில் இருந்தால் அவர்களுக்கு சந்திராஷ்டமம். அவர்களிடம் கவனமாக பழகுங்கள். சில கையொப்பம் அக்ரிமெண்ட் போடுறதுனா தவிர்ப்பது நல்லது. கண் முன்னாலேயே பணம் கரையுது, என் கண்ணு முன்னாடியே கடன் உருவாகுது, கடன் பெருகுது. ஒரு ப்ராஜெக்ட் அது மூலமாக முழு எஃபர்ட் போட்டு அதை முயற்சி செய்து முடிஞ்சால் என் வாழ்க்கையை எந்திரிச்சு நின்றுடும். ஆனால் அது முடியும் தருவாயில் ஒரு தடை நின்று போகுது. இப்படியே பல வருடங்கள் கடந்து போகுது. இப்படி என்று பலர். ரிஷபராசியில் யோகமான நிலையில் உள்ளவர்கள் பலர். கஷ்டப்படுபவர்களுக்கு இந்த பதிவு. அதாவது தற்போது இருக்கக்கூடிய கிரக நிலைகள், ராசியில் சந்திரன், குரு 2ஆம் தனஸ்தானத்தில், மிதுன ராசியில் குரு, அதாவது அட்டமாதிபதி தனஸ்தானத்தில், லாபஸ்தானாதிபதி தனஸ்தானத்தில். பொதுவாக தனஸ்தானத்தில் லாபாதிபதி, இயற்கை அதாவது செல்வத்துக்கெல்லாம் அதிபதி குரு பகவான், தங்கத்தின் அதிபதி, தங்க தேவன். அந்த குரு பகவான் 11ஆம் வீட்டிற்கு அதிபதி, உங்கள் ராசிக்கு. அவர் தனஸ்தானத்தில் வந்திருக்கும் பொழுது குடும்பத்தில் உள்ள சில சிக்கல்களை எல்லாம் சரி செய்து, பணப்பற்றாக்குறைகள் எல்லாம் நிவர்த்தி செய்து ஒரு சிறப்பான வாழ்க்கையை கொடுப்பார். நவகிரகத்தில் இருக்கக்கூடிய குரு பகவானையும் குரு தட்சிணாமூர்த்தி பகவானையும் தொடர்ந்து வழிபடுவது அந்த சக்தி உங்களுக்கு உருவாகும். 3இல் தனாதிபதி 3ஆம் இடத்தில், சுக்கிரன் ராசிக்கு அதிபதி 3ஆம் இடத்தில், கேது செவ்வாய் ரிஷபராசிக்கு சுகஸ்தானத்தில், அதாவது விரயஸ்தானாதிபதியை 7க்குடைய செவ்வாய் பகவான் சுகஸ்தானத்தில். சிலருக்கு திடீரென்று ஏதாவது ஒரு பிரேக், நல்லா இருந்த லைஃப் நல்லா போயிருந்தது, வேலை திடீர்னு பறி போயிடுச்சு. ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா குடும்பத்தில் ரொம்ப சந்தோஷமாக இருந்தோம், எங்கள் கூட பிறந்த தங்கச்சி என்னை ஏமாற்றிட்டா, இல்லை தம்பி என்னை ஏமாற்றிட்டா, இல்லை கூட பிறந்தவங்க அண்ணன், இன்னும் ரொம்ப நெருங்கிய நண்பர்கள் ஏமாற்றிட்டாங்க அப்படின்னு ஒரு சிலருக்கு. ஏன்னா ரத்தம் என்பது நம் உடம்பில் ஓடும் உதிரம், ரத்தம் உச்சந்தலிலிருந்து பாதம் வரைக்கும் நம்மை இயக்குவது செவ்வாய் கிரகம். ரிஷபராசினியர்கள் செவ்வாய் கிரகத்தையும், நவகத்தில் கூடிய செவ்வாய் கிரகத்தையும், முருகப்பெருமானையும் வழிபட்டால் யோகம் உண்டாகும், செய்வினை தோஷங்கள்லாம் நீங்கும். அடுத்து ராகு 10ஆம் இடத்தில், ராகு குரு பார்வை பெறுகிறார். ரிஷபராசிக்கு 6, 8, 10 குரு பார்வை. வெளிநாடு செல்ல முயற்சி செய்யும் மாணவர்களுக்கு இந்த நேரம் யோகமான நேரம். இந்த நேரத்தை நீங்கள் சரிவர பயன்படுத்தி கொண்டால் உங்கள் எதிர்காலம் ஒளிமயமாக இருக்கும். 11ஆம் இடத்தில் சனி, 2ஆம் இடத்தில் குரு, 11ஆம் இடத்தில் சனி. 10இல் ஒரு பாவியாக இருக்க வேண்டும் என்று சொல்வார்கள். மன்னிக்கும், உங்களுக்கு 10இல் ஒரு பாவியாக இருக்க வேண்டும் சொல்வார்கள். 10ஆம் இடத்தில் ராகு பகவான். ராகுவை குரு பார்ப்பது பணமழை பொழியும். இந்த நேரம் பயன்படுத்தி கொள்ளுங்கள். யாராக இருந்தாலும் சரி. சும்மா இப்படியே செலவாயினே போது, என்னால் எதுவும் செய்ய முடியல அப்படின்னு நினைக்காதீங்க. ஏன்னா இன்னும் 2.5 வருஷத்துக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா 7.5 சனி ஆரம்பம் உங்களுக்கு. 30 ஆண்டுகளுக்கு பிறகு 7.5 சனி ஸ்டார்ட் உங்களுக்கு. இப்பயே சரிப்படுத்திக் கொள்வது நல்லது.
எதிர்காலத்தை ஒவ்வொரு மாதமாக ஒவ்வொரு வருடமாக சரியாக கணித்து திட்டம் போட்டு பணத்தை பாதுகாத்து கொள்வது நல்லது. இப்போ எதெல்லாம் சரி செய்யணுமோ செய்யுங்க. நான் பயப்படுத்தலை, இதை கவனப்படுத்துகிறேன். எச்சரிக்கை கூட கிடையாது, கவனப்படுத்துகிறேன். உங்கள் ஜாதகம் சுய ஜாதகம் வலிமையாக இருந்தால் எந்த நேரத்திற்கும் கவலைப்பட தேவையில்லை. 7 சனியிலும் ஒரு மனுஷன் நிறைய வீடு வாங்கலாம், கிரகப்பிரவேசம் செய்யலாம், வெளிநாடு சுற்றலாம், ரொம்ப சந்தோஷமான மகிழ்ச்சியான ஆடம்பரமான வாழ்க்கை அமையும். கிரகம் நல்ல திசை நடந்தால் பாதிப்போருக்குத்தான் அந்த 7 சனி அதிக கஷ்டங்களை கொடுக்கும். கவனமாக இருப்பது நல்லது. கார்த்திகை மாதம் 2ஆம் பாதம், 3ஆம் பாதம், 4ஆம் பாதம் சூரிய தசையில் பிறந்தவர்கள் லட்சுமி நரசிம்மரை வழிபடுவது யோகம் உண்டாகும். சூரிய நாராயண பெருமாளை வழிபடுவது நல்லது. காலையில் எழுந்து சூரிய பகவானை வழிபடுவது அந்த சூரியன் சக்தி உடம்பில் இறங்கி கெட்டது உங்களை சுற்றி எதெல்லாம் இருக்கோ அதெல்லாம் விலகும். கார்த்திகை நட்சத்திரக்காரர், ரோகி நட்சத்திரக்காரர்கள் வெங்கடேச பெருமாளை வழிபடுவது, அன்னை பராசக்தி, காளிகாம்பாள், பிருத்திங்கரா தேவி, அது போன்ற சக்தி வடிவங்களை, கருமாரியம்மன், திருவேற்காடு கருமாரியம்மன், சமயபுரத்தம்மன், மேல்மலையனூர் மேல்மருத்துவம்மன், இது போன்ற சக்தி வடிவங்களை தாய் மூகாம்பிகை வழிபடும் பொழுது அந்த அதாவது எந்த நிலையில் நீங்கள் கஷ்டப்பட்டு கொண்டிருந்தாலும் இந்த தெய்வங்களை வழிபடுவதன் மூலமாக அந்த கஷ்டங்கள் எல்லாம் மாயமாகி வாழ்க்கையில் உங்கள் வாழ்க்கை சிறப்பாக இருக்கும். பணம் வருது, முயற்சி பண்ணுறேன், அப்படி கையில் வந்தால் அடுத்த நிமிஷமே இருக்க மாட்டேங்குது. இது சிலருக்கு. பணம் வருது, மாயமாக போகுது அப்படின்னா நீங்கள் குரு பகவானுக்கு, குரு தட்சிணாமூர்த்தி பகவானுக்கு அபிஷேகம் செய்யுங்கள். ஒரு இல்லத்தில் செல்வம் நிலைத்திருக்க வேண்டும் என்றால் குரு கடாட்சம் இருந்தால் எந்த ஒரு கெட்ட சக்திகள் எல்லாம் வெளியே சென்றுவிடும். ரோகி நட்சத்திரக்காரர்கள் ஒரு கோயிலில் பெருமாள் முருகன் கோயிலையோ சிவபெருமான் கோயிலையோ உள்ளே போகும்போது அல்லது அன்னை வடிவங்கள் கோயில் உள்ளே போகும்போது அந்த கோயிலுக்கு முன்னாடி சந்திரனும் சூரியனும் இருப்பாங்க. அப்போது சந்திர பகவானையும் சூரிய பகவானையும் வழிபடுவது நிறைய நன்மைகள் உண்டாகும். உங்கள் ராசிக்கு அதிபதி சந்திரன். பிரதோஷ நாட்களில் நந்தியம் பகவானுக்கு வில்வ இலை அர்ச்சனை செய்து வழிபடுவது நல்லது. சிவபெருமானுக்கு அபிஷேகம் செய்வது முற்பிறவி தோஷங்கள் எல்லாம் விலகும், கெட்டது விலகும். கணவன் மனைவி உறவில் சிக்கல்கள் இருந்தால் அந்த சிக்கல்கள் தீரும். நோய் இருந்தால் நோய் போகும். அடுத்து மிருகசீரிஷ நட்சத்திரம். செவ்வாய் ஆதிக்கம் பெற்றவர்கள் மிகப்பெரிய அரசு அதிகாரிகளாக அல்லது உயர் பதவிகளில் எந்த துறையில் இருந்தாலும் அதில் நீங்கள் முதன்மை பெற்றவர்களாக விளங்குவீர்கள். சில கிரகங்கள் சில சமயம் பயப்படுத்தும், சில நேரம் மனிதர்கள் மூலம் பயப்படுத்தும். அப்போது நீங்கள் முருகப்பெருமானை வழிபடுவது நல்லது. முருகப்பெருமானை வழிபட்டால் எல்லா கெட்டதும் விலகும். எல்லா சூனியம் செய்வினை எல்லாமே விலகும். முருகப்பெருமானை வழிபட்டால் உங்களுக்கு கலத்தரகாரகன், நல்ல குடும்பத்தை கொடுக்கக்கூடியவர், நல்ல மனைவியை கொடுக்கக்கூடியவர், நல்ல கணவனை கொடுக்கக்கூடியவர் செவ்வாய் பகவான். அந்த செவ்வாய்க்கு அதிபதி முருகப்பெருமான். வடபழனி சென்னையில் இருந்தால் வடபழனி முருகப்பெருமான மாசமான ஒரு முறை போயிட்டு வாங்க. அந்த செவ்வாய் பகவானுக்கு வாழைப்பூ, நீங்கள் அந்த கோயிலில் வடபழனி முருகன் கோயிலில் போனாலே தெரியும், வாழைப்பூ, அடுத்து முழு தோரை பருப்பு, நவ தானியங்களில் செவ்வாய்க்குரிய தானியம் ஒரு 10 ரூபாய்க்கு, அதன் பிறகு அரளிப்பூ அர்ச்சனை தட்டு இதெல்லாம் வச்சு ஒரு தேங்காய் வாங்கி சரிபாதியாக உடைச்சி அதில் முழு தோரை பருப்பை ஒரு துணியில் போட்டு முடிச்சு போட்டு
அந்த அந்த முடிச்சே திரியாக்கி தீபம் ஏற்றி வழிபட்டு வந்தால் வீடு நிலம் போன்ற வீடு நிலம் மருத்துவத்துறை உணவுத்துறை அரசு அதிகாரிகள் அது போன்ற நிலையில் இருந்தால் நிறைய யோகம் உண்டாகும். செவ்வாய் உங்கள் ராசியில் உச்சம் பெற்றிருந்தாலோ அல்லது லாபஸ்தானத்தில் தனஸ்தானத்தில் இருந்தாலோ பவளம் நீங்கள் அணியலாம். ஒரு 10-12 கேரட் மேலே பவளம் அணிஞ்சிங்கன்னா, நான் இது வரைக்கும் எப்பயுமே சொன்னது கிடையாது, நான் வியாபார நோக்கத்துடன் பேசியது கிடையாது. பவளம் அணிவது உடம்பில் உள்ள நோய்கள் விலகும். இரத்த ஓட்டம், நான் சொன்ன பார்த்தீங்களா, செவ்வாய் தான் உடம்பு ஃபுல்லாக உச்சந்தலிலிருந்து கால் வரைக்கும் ஓடக்கூடிய கிரகம் எதுவென்றால் ரத்தம். அந்த ரத்தத்துக்கு அதிபதி செவ்வாய் கிரகம். ஆகையால் நீங்கள் வடபழனி கோயிலில் முருகப்பெருமாள் பவளம் அணிபவர்கள் உங்கள் ஜாதகத்தில் அது வரைய 12ஆம் இடத்திலோ 8ஆம் இடத்திலோ மறைவு ஸ்தானங்களிலோ இல்லை பாவகரங்களோடு இணைந்திருந்தால் அணிய வேண்டாம். 7ஆம் இடம் 2ஆம் இடம் 11ஆம் இடம், அதாவது செவ்வாய் தோஷம்னு சொல்லுவாங்க. 2ல் செவ்வாய் இருந்தால் தோஷம், 4ல் செவ்வாய் இருந்தால் தோஷம், 7, 8ல் செவ்வாய் இருந்தால் தோஷம் சொல்லுவாங்க இல்லையா. அது திருமணம் வரன் பார்க்கும் பொழுது மட்டும்தான், அது பொருத்தம் பார்ப்பதுக்கு மட்டும்தான். ஆனால் அது 7ஆம் இடம் 2ஆம் இடம் 11ஆம் இடத்தில் செவ்வாய் இருந்தால் நிச்சயம் சொந்த வீடு யோகம் உண்டாகும். ரிஷபராசிக்கு உங்கள் இப்போ இருக்கக்கூடிய கிரக நிலைகள் சாதகமாகவே உள்ளது. வேலை இல்லாதவர்களுக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கும். திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமண பாக்கியம் உண்டாகும். பதவி உயர்வு கிடைக்கும். மறுமண வாழ்க்கை எதிர்பார்ப்போருக்கு மறுமண வாழ்க்கை அமையும். ஏழை மாற்றுத்திறனாளி, கை கால்கள் செயல்படாத ஏழைகள், வாய் பேச முடியாத கண் தெரியாத ஏழைகள், செவி கேட்க இயலாத ஏழைகளுக்கு உணவு கொடுப்பது அல்லது அவர்களுக்கு துணிமணி கொடுப்பது அதெல்லாம் ரொம்ப ரொம்ப புண்ணியம், அதெல்லாம் பாக்கியம். உணவு கொடுத்தா தான் கடவுள். அதனால் அந்த அன்னதானத்தை செய்வது நல்லது. ரிஷபராசிக்கு தற்போது இருக்கக்கூடிய கிரக சூழ்நிலைகள் நன்றாகவே உள்ளது. அதாவது ஏதாவது ஒரு வாய்ப்பு தேடினே இருங்க, வாய்ப்பு கிடைக்கும், பெரிய வாய்ப்பு கிடைக்கும். அப்படியே சைலண்ட்டாக அந்த வாய்ப்பை பயன்படுத்தி கொள்ளுங்கள். கோபத்தை தூக்கி போட்டுருங்க. உங்களுக்கு வாகனம் பார்த்தீங்கன்னா நந்தி ரிஷப வாகனம், சிவபெருமானோட வாகனம் அது. அதனால் எந்த சிவன் கோயிலில் போனாலும் நந்தி பகவானுக்கு அருகம்புல் மாலை போடுங்க, வில்வ இலை அர்ச்சனை செய்யுங்க. அது நிறைய நன்மைகள் உண்டாகும். ரிஷபராசினிகளுக்கு எல்லா சந்தோஷமும் மகிழ்ச்சியும் உண்டாக உலகில் உள்ள எல்லா மதத்தவருக்கும், ஏன்னா இந்த வீடியோ எல்லா ராசிக்காரர்களும் எல்லா ஊர்லேயும் பார்க்குறீங்க, எல்லா மதத்தவரும் பார்க்குறீங்க. அவங்களுக்கெல்லாம் நல்லது நடக்கணும். எல்லா மத கடவுள்களும் அருள் புரியணும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். நீங்கள் கொடுத்த ஒரு அன்பிற்கும் ஆதரவுக்கும் நன்றி. தென்னாடுடைய சிவனையை போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவாக போற்றி. சிவபெருமானால் உங்கள் வாழ்க்கையில் நிம்மதி, சந்தோஷம், ஆரோக்கியம் அனைத்தும் கிடைக்கட்டும். நன்றி, வணக்கம்.